ஹாய் காய்ஸ், T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஏன் அப்படின்னா இனிமேல் ஈவினிங் டைம் அம்மாவை சல்ல பண்ணலாம், நாடகம் போட வேணாம், டிவி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வேர்ல்டு கப்பு. இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எல்லாம் ஆர்வமாக பார்க்குறோம். உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் இந்த சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேவோட ஷூட் மட்டும்தான் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நமக்கு பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கும் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து நம்ம நெதர்லாந்து ஆடினாங்க. 147 ரன்னுக்கு 10 விக்கெட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் சூப்பராக பேட்டிங் போச்சு. நெக்ஸ்ட் ஓவர் நம்ம பாகிஸ்தான் வந்து 148 19வது ஓவர் 3வது பால்லேயே வந்து மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா இந்த மேட்ச் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நெதர்லாந்து ஜெயிக்கிற மாதிரி போய் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாகிஸ்தான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு மேட்ச் வைஸ் பாகிஸ்தான் வின். செகண்ட் மேட்ச் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்காட்லாண்டுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் தான். அதில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனது போயிட்டீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவருக்கு 182 ரன்னு விற்று 5 விக்கெட்டு விட்டு உங்களுக்கு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்காட்லாண்டு, அவங்களுமே சும்மா இல்லைப்பா, சூப்பராக பேட்டிங் பவுலிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு கோஆர்டினேஷன் மட்டும் இல்லை, மற்றபடி வந்து டீம் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி ஷாட்லாம் நிறையா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆவரேஜ் 5க்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு 5க்கு 4 பாயிண்ட் கொடுக்கலாம். லாஸ்ட் வரையும் போய் 19 ஓவரில் தான் மேட்ச்சே மாறிச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸில் போயிட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து ஹெட்மயர் வந்து நல்லா ஆடிந்தார். சூப்பராக இருந்துச்சு. ஹிட்டிங் வைஸ் வெஸ்ட் இண்டீஸ் பழைய வெஸ்ட் இண்டீஸ் பார்த்த மாதிரி ஒரு டீம். ஏன்னா சின்ன டீம் தான், அந்தளவுக்கு பேஸ் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சு பேட்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. அந்த இதில் வந்து ஜெயிச்சது நம்ம வெஸ்ட் இண்டீஸ் தான். செகண்ட் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. தேர்டு மேட்ச் வந்து நம்ம இந்தியாவுக்கும் USA டீமுக்கும் தான். அந்த மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு. என்னடா இந்தியா வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர் அடிப்பாங்க, சூப்பராக அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஓப்பனிங்லேயே தடுமாற்றம். குவாலிட்டியான மேட்ச், சூப்பர் மேட்ச். ஃபஸ்ட் இன்னிங்ஸு இந்தியாவே திணற விட்டாங்க USA. ஏன் அப்படின்னா 161க்கு 9 விக்கெட்டு 20 ஓவரில், 64க்கு 7 விக்கெட்டு, 43க்கு 3 விக்கெட்டு அப்படின்ற வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. கேப்டன் சூரியகுமாராவது 18+ அடித்து மேட்ச்சை வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. USAவும் சொல்ல முடியாது, சூப்பர் பவுலிங்கு. எந்த கேட்சுமே வந்து ட்ராப் பண்ணல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பிக் டீம் அடிக்கணும் அப்படின்னா ஃபீல்டிங்கும் சரி கேட்சிங்கும் சரி சூப்பராக இருக்கணும். சூப்பராக பண்ணாங்க. என்னை பொறுத்தவரையும் இது வந்து 5க்கு 3.5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான மேட்ச் தான். பட் ஆனால் இந்தியா வந்து இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஒரு 20-30+ அந்த ரன்னில் வந்து மேட்ச்சை வந்து ஸ்கோர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி செகண்ட் டே மேட்ச் வந்து இன்றைக்கி டீட்டெயில்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி டெய்லி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிரிக்கெட் நியூஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஆல் இன் ஒன் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான அப்டேட்லாம் கொடுத்துட்ருப்போம். தேங்க்யூ.